தெற்கு கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது போதைப் பொருட்கள் மற்றும் துப்பாக்கிகளுடன் சந்தேகத்திற்கிடமான படகு ஒன்றும் அதற்கு உதவியாக கருதப்படும் மற்றொரு பல நாள் கடற்றொழில் படகும் இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்களை ஏற்றி வந்த படகிலிருந்து 5 நபர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். முதலாவது படகிற்கு உதவியாக செயற்பட்டதாக கூறப்படும் மற்றொரு பல நாள் கடற்றொழில் படகும் கடற்படையினரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட 2 படகுகளும் இன்று திக்கோவிட்டு துறைமுகத்தை வந்தடைந்ததாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது. இந்த கப்பலில் இருந்து 600 கிலோவுக்கும் அதிகமான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் T-56 ரக துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் லாவ்ஸ் சமையல் எரிவாயு விலையை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் நிறையுடைய எரிவாயு கொள்கலன் விலை 300 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 4330 ரூபாவாக இருந்த இதன் புதிய விலை 4630 ரூபாவாகும். 5 கிலோகிராம் எரிவாயு கொள்கலன் விலையானது 120 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 1742 ரூபாவாக இருந்த இதன் புதிய விலை 1862 ரூபாவாக விற்பனை செய்யப்படவுள்ளது. தற்போது பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை உயர்த்தப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்க தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். ரத்தொலுகமவில் உள்ள சங்கத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெய் மற்றும் எரிவாயு போன்ற அத்தியாவசிய எரிசக்தி மூலங்களை பெறுவதில் நாடு முழுவதும் உள்ள பேக்கரிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் தற்போது பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலையை உயர்த்தும் எண்ணம் இல்லை என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர் இலங்கையில் உள்ள பேக்கரிகள் சுமார் 25% எரிவாயுவையும் 25% முதல் 30% டீசல் மற்றும் மண்ணெண்ணெயையும், எஞ்சியவை விறகு மற்றும் ஏனைய மாற்றுப் பொருட்களையும் பயன்படுத்துகின்றன. பல பேக்கரிகள் வளமையாக டீசல், பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெயை கொள்கலன்களில் கொண்டு செல்வது வழக்கம். எனினும் கொள்கலன்களில் எரிபொருளை வழங்குவதற்கு அரசாங்கம் விதித்துள்ள தடை காரணமாக பேக்கரி உரிமையாளர்கள் தமது அன்றாட பணிகளை முன்னெடுத்து செல்வதில் பாரிய சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். அத்தோடு நாடு முழுவதும் நிலவும் மின்சார தடைகளும் பேக்கரி உற்பத்திகளை பெரிதும் பாதித்துள்ளன. இந்நிலையில் எரிவாயு விநியோகத்தில் காணப்படும் குறைபாடுகள் மற்றும் விலை உயர்வு காரணமாக தொழில் நடவடிக்கைகளை சீராக பேணுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தங்கள் செயற்பாடுகளை தடையின்றி முன்னெடுத்து செல்ல பேக்கரி உரிமையாளர்களுக்கு விசேட அனுமதி முறையின் கீழ் கொள்கலன்களில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள தேவையான வசதிகளை அதிகாரிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். எரிவாயு விலை உயர்ந்ததன் காரணமாக நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் பால் தேநீர் 10 ரூபாவாலும், சாதாரண தேநீர் 5 ரூபாவாலும், ரைஸ் மற்றும் குத்து 25 ரூபாவாலும், சிற்றுண்டி வகைகள் 10 ரூபாவினாலும் அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. மின்சார சபை ஊழியர் தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்து வந்த பணி புறக்கணிப்பு நேற்று கைவிடப்பட்டுள்ளது. மின்சார சபை கலைக்கப்பட்ட பின்னர் உருவாக்கப்பட்ட புதிய நிறுவனங்களின் நிர்வாகத்திற்கும் ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையிலே கூட்டு ஒப்பந்தம் ஒன்றை கையெழுத்திடுவது உள்ளிட்ட 8 பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 9ஆம் தேதி முதல் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தொழில் ஆணையாளர் மற்றும் புதிய நிறுவனங்களின் தலைவர்களுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் ஏற்பட்ட இணக்கப்பாடுகளுக்கு அமைய பணி புறக்கணிப்பு கைவிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு இன்றைய தினம் ஜனாதிபதியை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய பேச்சுவார்த்தை முடிவுகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தீர்மானிக்கப்படும் என தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களின் பிரதிநிதிகளாக நியமிக்கப்படுவதற்காக கடந்த ஜனவரி 22ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் பெயரிடப்பட்ட தூதுவர்கள், உயர்ஸ்தானிகர்கள் மற்றும் அரச பிரதிநிதிகள் 10 பேரின் நியமனங்களுக்கு உயர் பதவிகள் பற்றிய பாராளுமன்ற குழு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அரச சேவைகள் மற்றும் அரச கூட்டுத்தாபனங்களுக்கு நியமிக்கப்படும் நபர்களின் தகமைகளை பரிசோதிக்கும் இக்குழுவின் அனுமதியை தொடர்ந்து அவர்கள் தத்தமது ராஜதந்திர பணிகளை பொறுப்பேற்பதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. நியமிக்கப்பட்டுள்ள ராஜதந்திரிகள் மற்றும் அவர்களின் பதவிகள் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. தர்ஷனயம் பெரேரா மலேசியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர்,
TMSP தசநாயக்க ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் தூதுவர் மற்றும் நிரந்தர பிரதிநிதி, தயானி மெண்டிஸ் ஆஸ்திரியாவுக்கான இலங்கையின் தூதுவர் மற்றும் நிரந்தர பிரதிநிதி, SPW பத்திரன ருமேனியாவுக்கான இலங்கையின் தூதுவர், NIT பர்ணவிதான எத்தியோப்பியா மற்றும் ஆப்பிரிக்க ஒன்றியத்திற்கான இலங்கையின் தூதுவர் மற்றும் நிரந்தர பிரதிநிதி, SK சந்திரசிறி இஸ்ரேலுக்கான இலங்கையின் தூதுவர், தம்மிக பெர்னாண்டோ கென்யாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர், அனுர விதானகே லெபனானுக்கான இலங்கை தூதுவர், பேராசிரியர் MI ஃபசியா அஸ்மி ஈரானுக்கான இலங்கை தூதுவர், ஃபாரூக் ஃபவுசர் பாலஸ்தீனத்திற்கான இலங்கை பிரதிநிதி. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரில் பிலிப்பைன்ஸுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய நேற்று பிலிப்பைன்ஸ் லாஸ் பனோசிலில் அமைந்துள்ள சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையகத்தை பார்வையிட்டார். இதன்போது அந்த நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி யுவன் பிண்டோவை சந்தித்த பிரதமர் இலங்கையின் நெற்பயிர்ச்செய்கை மற்றும் விவசாயத்துறையின் நிலையான அபிவிருத்திக்காக இரு தரப்பினருக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவான கலந்துரையாடல்களை முன்னெடுத்தார். இலங்கை நெல் விவசாயிகள் எதிர்நோக்கும் சவால்கள் குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது. குறிப்பாக நெல் உற்பத்தியில் காணப்படுகின்ற தடைகள், காலநிலை மாற்றத்தின் தாக்கங்கள் மற்றும் விவசாயிகளை நவீன தொழில்நுட்ப முறைகளுக்கு இட்டுச் செல்ல வேண்டியதன் அவசியம் குறித்து பிரதமர் சுட்டிக்காட்டினார். அதிகரிக்கப்பட்ட எரிபொருள் விலையை மீண்டும் குறைக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம். பழைய கையிருப்புகளுக்கு இவ்வாறு எரிபொருள் விலையை அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பதன் மூலம் நுகர்வோருக்கு கடுமையான அநீதி இழைக்கப்பட்டுள்ளன. ஒரு பீப்பாய் எண்ணெய் $70 அமைந்து காணப்படும் போது இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய் கையிருப்புகளுக்கு மத்திய கிழக்கு போர்ச்சூழல் நிலைமையை பயன்படுத்தி விலை சூத்திரத்தை மாற்றி அதிக விலை அறவிடுவது மிகவும் ஊழல் நிறைந்த செயலாக காணப்படுவதோடு கடும் தவறான நடவடிக்கையாகவும் காணப்படுகின்றன என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நேற்று விசேட கூற்றை முன்வைத்து தெரிவித்தார். எரிபொருள்களின் விலைகளை சடுதியாக அதிகரிக்கின்றன என்று காரணம் காட்டி அதிகரிக்கப்பட்ட விலை மூலம் அரசாங்கம் நாட்டிற்கு பொய் சொல்லியுள்ளது. அதிகரித்த எண்ணெய் விலை சில மணி நேரங்களிலேயே மீண்டும் வீழ்ச்சியடைந்து கொண்டிருப்பதாகவும் ஒரு பீப்பாய் எண்ணெய் விலை இருந்ததை விட மேலும் குறைந்து கொண்டிருப்பதால் இந்த விலை அதிகரிப்பை நியாயப்படுத்த முடியாது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள FIFA உலகக்கிண்ண கால்பந்து தொடரில் ஈரான் அணி பங்கேற்காதென அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவினால் ஈரானின் உயரிய தலைவர் அப்துல்லா அலி கமேனி படுகொலை செய்யப்பட்டதை கண்டிக்கும் வகையில் தமது கால்பந்து அணி இம்முறை உலகக்கிண்ண தொடரில் பங்கேற்காது என ஈரானிய விளையாட்டுத்துறை அமைச்சர் அகமது டோன்யாமாலி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜூன் மாதம் அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளின் இணை அனுசரணையுடன் உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகள் ஆரம்பமாக உள்ளன. இதேவேளை 2026 FIFA உலகக்கிண்ண போட்டி திட்டங்கள் கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு FIFA சமாதான விருது வழங்கப்பட்டது. சமாதானத்திற்காக தனித்துவமான மற்றும் அசாதாரண நடவடிக்கைகளை எடுத்தவர் மற்றும் உலக மக்களை ஒன்றிணைத்தவர் என்ற கௌரவத்தின் அடிப்படையில் அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேவுக்கு எதிராக 3 பிரதான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று நீதிமன்றத்தில் தெரிவித்தது. கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமார முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த விவரங்களை வெளியிட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பித்த 25 பக்கங்களை கொண்ட மேலதிக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: 2018 நவம்பர் 29 அன்று வவுணதீவில் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கொல்லப்பட்டமை மற்றும் 2019 ஏப்ரல் 26 அன்று சாய்ந்தமருது வீட்டில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகள் திட்டமிட்டு திசை திருப்பியமை இராணுவ புலனாய்வு பிரிவின் உறுப்பினர் ஒருவரை பயன்படுத்தி நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டி தேவாலயத்தை முஸ்லிம் அடிப்படைவாதிகளுக்கு சுரேஷ் சாலை அடையாளம் காட்டி கொடுத்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. பகல் நேர பராமரிப்பு நிலையம் ஒன்றிலிருந்த 18 மாத குழந்தை ஒன்று அங்கிருந்து குளத்தில் விழுந்து உயிரிழந்துள்ள சோகமான சம்பவம் பதிவாகியுள்ளது. மெதமுலன கதமடித்த பிரதேசத்தைச் சேர்ந்த 18 மாத குழந்தையான ஏயோன் திசர அவிநாத் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குழந்தையின் தாய் வழமை போல குழந்தையை பராமரிப்பு நிலையத்தில் ஒப்படைத்துவிட்டு தனது வேலைக்கு சென்றுள்ளார். பின்னர் குறித்த பராமரிப்பு நிலையத்தின் காப்பாளர் தாயை தொடர்பு கொண்டு மித்தனிய காரியமடித்த வைத்தியசாலைக்கு வருமாறு கோரியுள்ளார். அங்கு சென்ற பின்னரே தனது மகன் குளத்தில் விழுந்து உயிரிழந்த செய்தியை அந்த தாய் அறிந்துள்ளார். குழந்தையின் பாதுகாப்பு விடயத்தில் கவனக்குறைவாக செயற்பட்ட குற்றச்சாட்டின் கீழ் குறித்த பராமரிப்பு நிலையத்தின் காப்பாளர் அம்பிலிப்பிட்டிய தலைமையக போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.
பேருவள மசல்ல பிரதேசத்தில் நேற்று அதிகாலை வேளையில் பேருந்திலிருந்து கீழே விழுந்து நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மாத்தறை நோக்கி பயணித்த பேருந்தில் ஏறிய இந்த பயணி பாதுகாப்பற்ற முறையில் அதன் மிதிப்பலகையில் நின்று கொண்டிருந்த போது திடீரென கீழே விழுந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் பேருவள பிரதேசத்தைச் சேர்ந்த 52 வயதுடைய நபர் ஆவார். குறித்த நபர் பேருந்தின் பின்பக்க கதவு வழியாக ஏறி மிதிப்பலகையிலேயே நின்று கொண்டிருந்துள்ளார். இதன்போது அவருக்கு வந்த தொலைபேசி அழைப்பொன்றுக்கு மிதிப்பலகையில் நின்றவாறே பாதுகாப்பற்ற முறையில் பதிலளிக்க முற்பட்ட போதே அவர் இவ்வாறு கீழே விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு 15 சாந்த ஜேம்ஸ் வீதியில் மிக நீண்ட காலமாக சீர் செய்யப்படாமல் இருந்த பாதையின் கழிவுநீர் கால்வாய் பகுதி கடந்த மாத இறுதியில் சீர் செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. போக்குவரத்திற்கு பாதைகள் மூடப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் உள்ள வர்த்தக ஸ்தாபனங்களுக்கு மிகவும் பாதிப்பு ஏற்படுவதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கமைய கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் திரு பல புஷ்பநாதன் அவர்கள் கடந்த மாத இறுதியில் குறிப்பிட்ட பகுதிக்கு விஜயம் செய்து பார்வையிட்டதுடன் சம்பந்தப்பட்ட பொறியியலாளருடன் கலந்துரையாடி பாதை போக்குவரத்திற்கு மூடப்பட்டுள்ளதால் ஏற்படும் பாதக தன்மையை விளக்கியதுடன் கூடிய விரைவில் கால்வாய் சீர்திருத்த பணிகளை நிறைவு செய்யும்படியும் குறிப்பிட்ட பாதையை குறுகிய காலப்பகுதிக்குள் போக்குவரத்திற்கு திறந்து விடும்படி வேண்டுகோள் விடுத்தார். இது சம்பந்தமாக கொழும்பு மாநகர முதல்வர் அவர்களுக்கு அறிவிப்பதாகவும் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து இவ்வேலை திட்டம் 2 வார காலத்திற்குள் நிறைவு பெற்று பாதை சீர் செய்யப்பட்டு போக்குவரத்திற்கு முற்றுமுழுதாக திறக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட புன்னச்சோலை வட்டாரத்தில் அமைந்துள்ள கலாச்சார மண்டப வீதியானது நீண்ட காலமாக மழைக்காலங்களில் வெள்ள நீர் தேங்கி நிற்கும் நிலை காரணமாக கடுமையான போக்குவரத்து சிரமங்களை எதிர்கொண்டு வந்தது. குறிப்பாக அப்பகுதி மக்கள் பாடசாலை மாணவர்கள், முதியவர்கள் உள்ளிட்டோர் அன்றாட தேவைகளுக்காக செல்லும் போது பெரும் அவதிக்குள்ளாகி வந்தனர். இந்த பிரச்சனையை கருத்தில் கொண்டு புன்னச்சோலை வட்டார உறுப்பினரான நவரத்னராசா ரகுநாதன் அவர்கள் தொடர்ந்து மாநகர சபையின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றதுடன் அப்பகுதி மக்களும் பல்வேறு முறைகளில் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். இதனை இனங்கண்டு மக்களின் நீண்ட நாள் வேண்டுகோளுக்கு தீர்வு காணும் வகையில் கலாச்சார மண்டப வீதியினை செப்பனிடும் பணிகள் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டன. இந்த பணிகள் மட்டக்களப்பு மாநகர சபையின் ஏற்பாட்டில் மாநகர பிரதி முதல்வர் வைரமுத்து தினேஷ்குமார் அவர்களின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்ப நிகழ்வில் மாநகர சபையின் ஏனைய வட்டாரங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள், பொதுமக்கள் மற்றும் சமூக மட்ட அமைப்புகள் என பலரும் கலந்து கொண்டனர். கலாச்சார மண்டப வீதியில் செப்பனிடும் பணிகள் நிறைவு பெற்ற பின்னர் மழைக்காலங்களில் வெள்ள நீர் தேங்கி நிற்கும் பிரச்சினை பெருமளவில் தீர்க்கப்படும் என்றும் போக்குவரத்து சீராக நடைபெறுவதுடன் மாணவர்கள் மற்றும் முதியவர்கள் பாதுகாப்பாக பயணிக்கக்கூடிய சூழல் உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நுவரெலியா மாவட்டம் கொட்டகல நகரின் வூட்டன் வீடமைப்பு திட்டம் அருள்மிகு ஸ்ரீ அங்காயம்மன் ஆலய வருடாந்த திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. காலை விநாயகர் வழிபாட்டுடன் ஆரம்பிக்கப்பட்டு பொங்கல் பூஜை, மாவிளக்கு பூஜை என்பன இடம்பெற்று தொடர்ந்து பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் அங்காய அம்மனுக்கு தீபாராதனைகள், விசேட பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஈராக் எல்லைக்குட்பட்ட கடல் பகுதியில் நங்கூரமிட்டிருந்த 2 வெளிநாட்டு எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இத்தாக்குதலுக்கு ஈரான் உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுள்ளது. தாக்குதலுக்குள்ளாகி தீப்பற்றி எரிந்த கப்பலில் இருந்து 38 ஊழியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக ஈராக் துறைமுக நிறுவனத்தின் தலைவர் உறுதிப்படுத்தியுள்ளார். பாரசீக வளைகுடா பகுதியில் நங்கூரமிட்டிருந்த ஜெஃபிரோஸ் மற்றும் சேஃப் சி விஷ்ணு ஆகிய 2 கப்பல்களே இவ்வாறு தாக்குதலுக்குள்ளாகியுள்ளன. இதில் சேஃப் சி விஷ்ணு கப்பலானது அமெரிக்காவை தளமாக கொண்ட நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த தாக்குதலை தாங்களே நடத்தியதாக ஈரானின் அரச ஊடகமான IRIB செய்தி வெளியிட்டுள்ளது. நீருக்கடியில் இயங்கும் ட்ரோன் மூலம் பாரசீக வளைகுடாவில் 2 எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்டன என ஈரான் தெரிவித்துள்ளது. எனினும் வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட ஈரானிய படகு ஒன்று கப்பல்கள் மீது மோதி இருக்கலாம் என ஈராக் பாதுகாப்பு தரப்பினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். தாக்குதலை அடுத்த எண்ணெய் கசிவு காரணமாக கடல் முழுவதும் தீ பரவி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் கப்பலில் இருந்து கசிந்த எண்ணெய் காரணமாக கடல் முழுவதும் தீ பரவி வருவதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இச்சம்பவத்தை தொடர்ந்து பாதுகாப்பு கருதி எண்ணெய் துறைமுகங்களில் செயற்பாடுகள் அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலானது ஈராக்கின் இறையாண்மையை மீறும் ஒரு செயல் என ஈராக் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷாத் மான் தெரிவித்துள்ளார். இதற்கெதிராக சர்வதேச மட்டத்தில் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளில் அமெரிக்கா முழுமையான வெற்றியை பெற்றுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட ஆபரேஷன் எபிக் ஃபியூரி இராணுவ நடவடிக்கை மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. இதன் மூலம் ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் அமெரிக்கா வெற்றி பெற்றுவிட்டதாக அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். கடந்த 11 நாட்களில் அமெரிக்க இராணுவம் ஈரானை கிட்டத்தட்ட அழித்து விட்டதென்றும் குறிப்பாக அந்நாட்டின் விமானப்படை முற்றாக சிதைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானிடம் தற்போது போரிடுவதற்கு எதுவும்
எதுவும் இல்லை என தெரிவித்துள்ள ட்ரம்ப் அந்நாட்டின் 90% ஏவுகணைகள் மற்றும் 86% ட்ரோன்கள் அமெரிக்காவினால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்களுடன் தெரிவித்துள்ளார். ஈரானின் பயங்கரவாத ஆட்சியால் ஏற்பட்ட அச்சுறுத்தலை தடுக்கவே இந்த தீர்மானமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஈரானில் இனி அளிப்பதற்கு எதுவும் இல்லை என கூறியுள்ள ட்ரம்ப் தான் எப்போது வேண்டுமானாலும் இந்த தாக்குதலை நிறுத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசெஷ்கியான் 3 முக்கிய நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார். டெஹ்ரானின் நியாயமான உரிமைகளை அங்கீகரித்தல், போருக்கான நட்டையீடு வழங்குதல் மற்றும் எதிர்கால ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக உறுதியான சர்வதேச உத்தரவாதங்களை அளித்தல் ஆகியவையே அந்த நிபந்தனைகளாகும். இந்த நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே அமைதி சாத்தியம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் காரணமாக ஆப்கானிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளுக்கிடையே நடைபெறவிருந்த கிரிக்கெட் தொடர் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளமை மற்றும் தேவையான சேவைகளை பெற்றுக் கொள்வதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் சபை நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதன்படி குறித்த தொடரை இந்த ஆண்டின் இறுதி காலாண்டில் நடத்துவதற்கு தற்போது திட்டமிடப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் மற்றும் இலங்கை அணிக்கிடையிலான 3 போட்டிகளை கொண்ட 20-20 T20 தொடர் இன்று முதல் ஷார்ஜாவில் நடைபெறவிருந்தமை குறிப்பிடத்தக்கது.